முகவுரை. எழில் மீது சோலையாய் சாலையோர ஓடையின் குளிர் தென்றல் வீசி பசுமை மனம் மறைத்து அளவில்லா அமைதி தவணும் அடையாளம் திகழும் மணக்குடியில் என்னாலும் குறையாத ஒருபோதும் மங்காத மறையாத கல்வி செல்வத்தை அள்ளி தருகின்ற எத்திக்கும் புகழ் சிறக்க எழுந்து நின்று சிறகடிக்கும் வையாபுரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியின் 71வது ஆண்டு விழா அறிக்கையை பண்போடும் பாசத்தோடும் வாசித்து அவை முன்னே சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்வு அடைகின்றேன். தோற்றமும் தொடக்கமும். அன்ன சத்திரம் 1000 அமைப்பதை விட ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவிக்கும் சுகத்தை புண்ணியங்கள் யாவினும் கோடியாக எண்ணி புது பயணம் படைத்த பாரதியின் கனவு பாதையில் கால்வதிக்க எண்ணிய மணக்குடி வையாபுரி முதலியார் மற்றும் வைத்தியலிங்க முதலியார் ஆகிய இரு பெரும் வள்ளல்களும் இணைந்தே செயலாற்றி இன்று பல கோடி மதிப்புள்ள இடத்தை தானமாக அரசுக்கு அன்று வழங்கி இப்பகுதி ஏழை எளிய மக்கள் கல்வி செல்வத்தை பெற வேண்டும் என்ற உயரிய நோக்குடன் உருவாக்கப்பட்டதுதான் இன்று நம்முன் கம்பீரமாய் அழகிய தோற்றத்துடன் நிற்கும் இந்த வையாபுரியார் அரசு மேல்நிலைப் பள்ளி. இப்பள்ளி அன்றைய மாண்புமிகு தமிழக முதல்வர் கர்மவீரர் காமராஜர் அவர்களால் ஆணையிடப்பட்டு 14/6/1954 முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ஆணைப்படி முதல் மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு இன்று வரை ஏழை எளிய மக்கள் வாழ்வில் கல்வி ஒளியேற்றி அறியாமை இருள் அகற்றி பன்முக திறன் வளர்த்து பயணித்து வருகின்றது. இக்கல்வி ஆண்டில் 2023-24 264 மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர். கல்வி பணியிலும் கற்றல் பணியிலும் கனிவுடனும் கருத்துடனும் மாணவர்களின் பண்பு நலனிலும் முன்னேற்றத்திலும் அக்கறையுடனும் ஒரு ஆய்வக கற்றல் பணியும் கற்பித்தல் பணியும் தொய்வின்றி நடந்து வருகின்றது. நடத்தப்பட்டு மாணவர்களின் எதிர்கால முன்னேற்றத்திற்காக பெரிதும் உதவுகிறது. இவ்வாண்டு நமது பள்ளியில் எக்ஸாமுக்காக 5 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அரசே அவர்களின் தேர்வு செலவினை ஏற்று தேர்வு எழுத உதவி செய்துள்ளது. பெற்றோராசிரியர் கழகம் மற்றும் SFC பள்ளியில் எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் இந்தியர் ஆகப்பெறின் என்ற உலக பொதுமறையின் ஆசான் ஐயன் வள்ளுவன் வாக்கினுக்கிறங்க ஒரு செயலை உறுதியாக எண்ணியவர் தாம் நினைத்ததை நினைத்தபடியே அடைவார் என்ற அடிப்படையில் அமையப்பெற்றதுதான் பெற்றோர் ஆசிரியர் கழகம். அதன் தலைவராக திரு ராஜதுரை என்பவரும் துணைத் தலைவராக திரு பாஸ்கர் என்பவரும் பொருளாளராக திரு உலகநாதன் என்பவரும் திறம்பட செயல்பட்டு வருகின்றனர். பள்ளி மாணவர்களின் கல்வி நலனில் ஆர்வமுடனும் அக்கறையுடனும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் செயல்பட்டு வருகின்றது. அவர்களின் முழு ஒத்துழைப்புடன் இவ்வாண்டு விழா சிறப்பாக நடக்கிறது. மேலும் SMC என்ற பள்ளி மேலாண்மை குழு 20 உறுப்பினர்களின் பங்களிப்புடன் பெரும் முயற்சியோடும் முனைப்போடும் கற்றல் பணியை மேம்படுத்த வேண்டும் என்பது அயராது செயல்பட்டு வருகிறது. அக்குழுவின் தலைவியாக திருமதி ஓவியகலா என்பவரும் அதன் துணைத் தலைவியாக திருமதி காந்திமதி என்பவரும் சிறப்புடன் செயல்பட்டு வருகின்றனர். இக்குழு மாதம் ஒருமுறை கூடி பல்வேறு கருத்துக்களை விவாதித்து தீர்மானித்து நடைமுறைப்படுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. முன்னாள் மாணவர் மன்றமும் நம் பள்ளியில் செயல்பட்டு வருகின்றது. அம்மாணவர்கள் தங்களது பெயர்களை தாங்களே எமிஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார்கள். அவர்களது பங்களிப்பு பள்ளிக்கு தேவை என்பதை பாங்குடன் எடுத்துரைக்கின்றோம். நன்றியும் வேண்டுதலும். நமது பள்ளியின் ஒவ்வொரு நகர்விலும் உத்வேகம் தந்து உதவிடும் பெற்றோராசிரியர் கழகம் மற்றும் SMC முன்னாள் மாணவர் மன்றம் மற்றும் நன்கொடையாளர் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இம்மாண்டு நமது ஒன்றிய குழு உறுப்பினர் மூலம் நமது பள்ளிக்கு மிதிவண்டி நிறுத்துமிடம் அரசின் மூலம் பெறப்பட்டு விரைவில் செயல்படவிருக்கின்றது. இந்த ஆண்டு விழாவிற்கு நன்கொடை கொடுத்து உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முடிவுரை. நமது பள்ளியின் வகுப்பறை கட்டிடம் பழுது நீக்கி தரப்பட வேண்டும் மற்றும் பள்ளிக்கு இன்னும் 3 வகுப்பறை கட்டிடம் தேவைப்படுகிறது. அத்தேவையும் நிறைவேற்றப்பட வேண்டும். மாணவர் கழிப்பறை ஒன்றும் மாணவியர் கழிப்பறை ஒன்றும் தேவைப்படுகிறது. மேற்கண்ட தேவைகளை அவை முன் வைத்து ஆண்டறிக்கையினை அன்புடன் சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.